ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சரசாலையெல்லாம் நிற்கிறோம். இப்போ வந்து ஒரு வேலை ஒன்று வந்திருக்கோம். அதாவது வந்து அலுமினிய ஃபிட்டிங் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து அலுமினிய ஃபிட்டிங்னா நீங்கள் வந்து முன்னுக்கு சோகஸ் அடிக்கிற நிற்கக்கூடாது. அதுக்கு தான் செய்கிறாங்க. இன்றைக்கு வந்து லெவல் சீட் அடிக்க வந்து நிற்கிறோம். இப்போ பாருங்க, அந்த வேலையை தான் வந்து பின்னுக்கு அண்ணன் செய்து நிற்கிறேன். பார்த்தா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீர். இப்போ இவரான் வந்து பாஸ், இவரான் இப்போ வந்து இதை கண்டாக்ட் எடுத்திருக்கார். இப்போ நானும் இன்றைக்கு இவரோட வந்தேன். இப்போ வந்து தண்ட வேலையை வந்து பார்த்துட்டு சொன்னார். அப்போ அதை பாத்தீங்கன்னா இது வந்து கிச்சன். இது சரசாலைக்கா ஒரு வீட்டை வந்து நான் வீடுக்குள்ள அடிச்சினாங்க முதல். அதாவது வீடுக்குள்ளான 3 ரூம் அடிச்சினாங்க. 3 ரூம் அடிச்சு அவையில் அதை பார்த்து விருப்பப்பட்டாப்புல அவையில் கொஞ்சம் ஓல்டு இதுல இருந்த விருப்பத்தில் இருந்த பழைய சீட் மரத்தில் அடிக்கணும்னு நான் சொல்லி அலுமினியத்தில் அடிப்போம்னு சொல்லி வெக்க குறைவா இருக்கின்றபடியா இப்போ மற்ற ரூமுக்கு அடிக்க போறோம். அதனால இன்றைக்கு வந்து 3 ரூமுக்கு அடிக்க போறோம். அதுல முதலாவது பார்ட்டிஷன் பண்ணிக்க தான் சீட் போட போறோம். இப்படித்தான் இருக்கும் முதல் சீட் போடுறதுக்கு முதல். இனி வந்து இப்போ இந்த ரூமுக்கு வந்து சீப்பா அடிக்கணும்னா கிளாடி சீட்ல அடிச்சிருக்கு. மற்றபடி கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறேன். இது வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கணும்னாக்கான கொஞ்சம் சீப்பா எதிர்பார்த்துக்கிறது. அப்போ அதனால அதுக்கு இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு நான் அடிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து சீப்பாக செய்யணும்னு நினைச்சபடியா அவன் வந்து சீப்பாக செய்து கொடுத்துருக்கேன். இப்போத்தே இலங்கையில் இருக்கிற விலைவாசிக்கு இது வந்து ஒரு குறைந்த விலை தான். இப்போ நீங்களும் வேற வந்து இதை இப்படிப்பட்ட வேலைகள் வந்து செய்யணும்னு சொன்னால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பரை வந்து இவர நம்பரை வந்து நான் பின் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து இவரை வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம். பாருங்க, மேலையெல்லாம் வந்து அப்படி வந்து பல்பு போட்டிருக்காங்க. பார்க்கறவாடா ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சரசாலையெல்லாம் நிற்கிறோம். இப்போ வந்து ஒரு வேலை ஒன்று வந்திருக்கோம். அதாவது வந்து அலுமினிய ஃபிட்டிங் வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது வந்து அலுமினிய ஃபிட்டிங்னா நீங்கள் வந்து முன்னுக்கு சோகஸ் அடிக்கிற நிற்கக்கூடாது. அதுக்கு தான் செய்கிறாங்க. இன்றைக்கு வந்து லெவல் சீட் அடிக்க வந்து நிற்கிறோம். இப்போ பாருங்க, அந்த வேலையை தான் வந்து பின்னுக்கு அண்ணன் செய்து நிற்கிறேன். பார்த்தா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீர். இப்போ இவரான் வந்து பாஸ், இவரான் இப்போ வந்து இதை கண்டாக்ட் எடுத்திருக்கார். இப்போ நானும் இன்றைக்கு இவரோட வந்தேன். இப்போ வந்து தண்ட வேலையை வந்து பார்த்துட்டு சொன்னார். அப்போ அதோட நானும் வந்து இவரோட உதவி வேலை செய்கிறேன். பார்த்தா வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்கோ, இந்த மழை வேற பெய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிலைமையெல்லாம் ஈட்டமாக கிடையாது. பாருங்க, மழை வேற பெய்யுது. இந்த மழைக்கே நாங்கள் வந்து லெவல் சீட்டுக்கு வெள்ளை அடிச்சுட்டு இருக்கிறோம். வாங்க, தொடர்ந்து காணொளிகள் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இவர் வந்து இந்த மலை கேம் வந்து லெவல் சீட்டெல்லாம் இப்போ இப்படி தான் வந்து வெள்ளை அடித்து வச்சுக்கிறாரு. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், இந்த கை வந்து எல்லாம் முத்தியாக தான் கிடாக்கு. இப்போ இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இது லாஸ்ட்டாக அடித்து முடியுது. இது பாருங்க, இது வந்து அடித்தது அடிக்காது இப்படி இருக்கும். இப்போ வெள்ளை அடித்தா இப்படி வரும். இப்படி காய விட்டு பழிச்சென்று இருக்கும் வெள்ளையா. இப்போ இதே வந்து இப்போ இவரான் வந்து வணக்கம் அண்ணே. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். இது வந்து நீங்கள் வந்து இப்போ லெவல் சீட் வந்து எப்போல இந்த அடிக்க வழிகட்டுனீங்க? நான் இப்போ 7 இயர்ஸாக செய்து கொண்டிருக்கிறேன் ஓனா. 7 இயர்ஸாக. இப்போ அவர் வந்து 7 வருஷமாக வந்து சொந்தமாக வந்து செய்து கொண்டிருக்கிறாராம். இந்த இப்படி அலுமினியம் ஃபிட்டிங் மற்றது லெவல் சீட்டில் அடிக்கிற வேலைகள். பாருங்க, என்னத்துக்காண்டி என்ன நீங்கள் இப்போ இதுக்கு வந்து வெள்ளி அடிக்கிறது? வெள்ளை அடிக்கிறது வந்து இது கூலிங் சீட், அலுமினியமே கூலிங் தான் அடிக்கிறது. மற்றது கலட்டி மாற்றி கொள்வது ஈஸி. ஓ, மற்ற செலவும் குறைவு. மரத்தில் அடிக்கிறத விட அலுமினியத்தில் அடிக்கிற செலவும் குறைவு, டைமும் மிச்சம், அவங்களுக்கு மிக விரைவாக அடித்து கொடுப்போம். அப்போ அந்த இதுக்காக எல்லாரும் விரும்புகிறது. இதில் ஒவ்வொரு டிசைன்லையும் பெறுது, தனி பிளேன்லையும் பெறுது, வெள்ளை அடிச்சும் பெறுது. நாங்கள் தனி பிளேன் எடுத்து வெள்ளை அடிச்சு கொடுக்குறோம். நாங்கள் எங்கண்ட சந்தோஷத்துக்கு அடிச்சு கொடுக்குறது. சலுகை மாதிரி செய்து கொடுக்குறது. எங்கண்ட வேலைகளுக்கு நாங்கள் வெள்ளை அடிச்சு கொடுக்குறது. மற்றபடி இந்த இப்படித்தான் வரும். பிளேனா தான் சீட் வரும். இப்படி இந்த கலரா ஒரு வெள்ளையான ஒரு வித்தியாசமான கலர் லெவல் சீட் அடிக்கிறது ஒரு ஸ்கேருக்கு, அதாவது 10க்கு 10 ரூமுக்கு வந்து நாங்கள் 25,000 ரூபா வாங்குவோம். 10க்கு 10 ரூமுக்கு வெள்ளி அடிச்சபடியே போடணும்னா 28,000 ரூபாய்க்கு நாங்கள் அடிப்போம். 28,000 ரூபாய்க்கு அடிப்போம். ஆனால் நாங்கள் இது வந்து 25,000 ரூபாய்க்கு வேண்டி நாங்களே பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறோம். 3,000 ரூபாய் இதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி. 3,000 டிஸ்கவுண்ட் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். இப்படி பிளேன் சீட் எடுத்து வெள்ளை அடிச்சு கொடுக்குறதுக்கு 3,000 ஒரு டிஸ்கவுண்ட். 28,000 முடிக்கிறத 25,000 முடிக்கிறீங்க. 25,000 முடிக்கிறோம். சொன்ன டைமுக்குள்ள முடிச்சு கொடுப்போம். ஒரு வீடு வந்து ஃபுல்லாக அடிக்கிறேன்டா, 3 அறை மற்ற ஒரு கிச்சன், ஒரு ஹோல், வழி ஹோல், இதெல்லாம் அடிக்கிறேன்டா. உங்களுக்கு எத்தனை நாள் டைம் வேணும்? நாங்கள் வந்து குறைஞ்சது 3 நாளைக்குள்ள அடிச்சு கொடுப்போம். 3 நாளைக்கு. அது இடங்களை பொறுத்த கிளீன் பண்ணி வச்சிருந்தா 2 டேஸுக்குள்ளேயே முடிப்போம். நாங்கள் மற்றபடி வீடுகள் கொஞ்சம் சாமான்கள் அதுகளோட பாய்ச்சபடி தான் இருப்பேன். அப்படி செய்யறேன்டா. அப்படி 3 நாள் எங்களுக்கு சாமான்கள் இறக்கி பிறகு அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னா எங்களுக்கு வந்து 3 நாள் தேவைப்படும். 3 நாள் தேவைப்படும். அவர் வந்து நார்மலா வந்து 3 நாள் தேவைன்னு சொல்றார். ஒரு வீடு ஃபுல்லா அடிக்கிறதுக்கு. வீடு ஃபுல்லா அடிக்க ஃபுல்லா 3 ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹோல், மற்ற அதை விட 2 ஹோல் வரும். 2 ஹோல் வரும். அவுட் கோல் எல்லாம் கட்டியிருந்தா 2 ஹோல் வரும். 4 ரூம் வெளியில
கோலோட சேர்த்து ஒரு ரூம் கட்டியிருப்பீங்க. அப்போ 4 ரூமும் ஒரு கிச்சனும் 2 கோலும் அடிக்கிறதுக்கு நாங்கள் 3 டேஸுக்குள்ளே முடிச்சு கொடுப்போம். 3 டேஸுக்குள்ளே முடிச்சு கொடுப்பீங்க. எங்கே என்னென்ன ஸ்ரீலங்காவில் இங்கே என்னென்னா நாங்கள் வேலை போய் செய்வோம். இலங்கையில் எந்த பாத்திலேருந்து நீங்கள் வந்து வேற தொடர்பு கொள்ளலாம். இவர நம்பரை வந்து நான் வெளிநாட்டில் இருந்து தொடர்பு கொள்கிற ஆக்களும் அவங்க வீடு வழியை நாங்கள் போய் பார்த்து அவைகளோடையே நாங்கள் டிரெக்டாக டீல் பண்ணி செய்து கொடுப்பீங்க. வேலைகளை செய்து கொடுப்போம். ஏற்கனவே செய்து கொடுத்துருக்குறோம், நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருக்குறோம். அப்படி செய்து கொடுத்துருக்குறோம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு செய்து கொடுத்துருவோம். கொழும்புலையும் போய் செய்து கொடுக்குறோம். வெளிநாட்டில் உள்ள ஆக்களை கொழும்புலையும் போய் செய்து கொடுத்துருக்குறோம். கொழும்புலையும் செய்து கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோக்கள் வேணுமெண்டா உங்களுக்கு தெரியலாம். இப்போ நீங்கள் வந்து இவரை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி இவரை வந்து நேரடியாக வீடுகள் இருந்தால் எங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொண்டா எந்த கமிஷனும் இல்லாமல் இடையில் தரகரை இல்லாமல் நாங்கள் வேலையில் நீட்டாக உங்களுடைய ரேட்டை கழிச்சு வேலை முடிஞ்ச உடனே காசை பெற்றுக்கொள்வோம். அதுக்கு முதல்ல இந்த அட்வான்ஸும் தர தேவையில்லை. வேலை செய்ய முன்னுக்கு வந்து எந்த விதமான பணம் வந்து நீங்கள் செலுத்த தேவையில்லை. வேலை செய்த பிறகு வந்து இவருக்கு வந்து நீங்கள் வந்து காசு வந்து செலுத்தி கொள்ளலாம். அதாவது வந்து 10க்கு 10 ரூமுக்கு வந்து 25,000. வெள்ளை அடிச்சு கொடுக்கறதுக்கு வெள்ளை அடிச்சு கொடுப்பேன், வேற அடிச்சு கொடுப்பாராம். அதுக்கு வந்து 25,000. இதே நீங்கள் வந்து இப்போ கலர் சீட் டிசைன்கள் எதுவும் போடுறேன்னு சொன்னால் அதுக்கு வந்து ரேட் வந்து குறைம்பு. இப்போ பாருங்க, இந்தியாவில் வந்து மழை பெய்யுது. இந்த மலைக்குள்ள வந்து வெளியில் அடிச்சு காய விடலாண்டாக்காண்டி இந்த கோலுக்கு வந்து அடிச்சு எப்படியெல்லாம் வந்து காய வெள்ளை வந்து விட நான் காஞ்சிடும். வாங்க உள்ளுக்கு பாட்டு எப்படி பண்ணியிருக்கேன்னு காட்டுவோம். வாங்க, வேற வந்து உள்ளுக்கு வந்து வேலை செய்திருக்கேன். பார்த்தா வந்து நான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சன். இது சரசாலைக்கா ஒரு வீட்டை வந்து நாங்கள் வீடுக்குள்ளே அடிச்சினாங்க முதல். அதாவது வீடுக்குள்ளான 3 ரூம் அடிச்சினாங்க. 3 ரூம் அடிச்சு அவையில் அதை பார்த்து விருப்பப்பட்டாப்பில் அவையில் கொஞ்சம் ஓல்டு இதில் இருந்தவ விருப்பத்தில் இருந்தவ பழைய சீட் மரத்தில் அடிப்போம்னு நான் சொல்லி அலுமினியத்தில் அடிப்போம்னு சொல்லி வெக்க குறைவாக இருக்கின்றபடியாக இப்போ மற்ற ரூமுக்கு அடிக்க போகிறோம் அடிச்சோம். அதனால இன்றைக்கு வந்து 3 ரூமுக்கு அடிக்க போகிறோம். அதில் முதல்ல அதை பார்ட்டிஷன் பண்ணிக்க தான் சீட் போட போகிறோம். இப்படி தான் இருக்கும் முதல் சீட் போடுறதுக்கு முதல். இனி வந்து இப்போ இந்த ரூமுக்கு நான் ஃபுல்லாக பார்ட்டிஷன் பண்ணி அந்த ரூமுக்கும் பார்ட்டிஷன் பண்ணி அந்த ரூமுக்கும் பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். இனி சீட் கொழுகுறான் வெயில் அங்கிட்ட வெஞ்சாலையும் பாருங்க, வெஞ்சாலையும் வந்து பார்ட்டிஷன் செய்து பார்த்தீங்கன்னா எங்கண்ட வேலையில வந்து இந்த வயரிங் அதில் எல்லாம் எடுத்து வச்சுருந்தா நாங்கள் வந்து பல்புகள் வயரிங்கள் ஃபேனுகள் எல்லாமே ஃப்ரீயாக மாட்டி கொடுப்போம். வேண்டி தந்தா ஃப்ரீயாக மாட்டி கொடுப்போம். அதுக்கு வந்து பேமெண்ட் இல்லை. அது புதுசாக ஃபேன் வேண்டி போடணும் புக்ஸுகளை கண்டா அதுக்கு ஒரு நாங்கள் போய் கொண்டு வந்தோன்னே அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்க முடியும். மற்றபடி சார்ஜ் பண்ணுறது ஒரு ஃபேன் மாட்டுறதுக்கு வெளியில் நீங்கள் பேரிங் அரை பிடிக்கிறோம் ஒரு 500 அடிக்கிறோம். நாங்கள் அதெல்லாம் சார்ஜ் எடுக்க மாட்டோம். ஃப்ரீயாக செய்து இங்கே அப்படி தான் செய்து கொடுக்குறோம். வெல்பெல்லாம் இதுக்கு புதுசாக போட போகிறோம். வெல்ப் பண்ணி தரணும், வயரிங் பண்ணி தரணும், நாங்கள் போட்டு கொடுக்குறோம். ஃப்ரீயாக போட்டு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பல்பு வயரிங் எல்லாம் வந்து இடையிலாம் இருந்தால் பல்பெல்லாம் வந்து போட்டு கொடுக்குறது வந்து ஃப்ரீ. இல்லையான்னு சொன்னால் இப்போ புதுசாக இதில் ஒரு பல்ப் இருக்குது, இதில் வந்து 2 பல்பாக போடுறேன்னு சொன்னாலும் அதுக்கு பேமெண்ட் இல்லை. சாமானா மட்டும் போட போகிறோம். இப்போ இதில் 2 போட்டு அப்புறம் கொஞ்சம் ஓட்டக்கல்லுக்கு கொஞ்சம் இதில் வந்து புகை போகிற இடத்துக்கு வந்து ஒரு லைட் போட சொன்னேன். சமைக்கிறது தெரியாதான் அதனால் வந்து இது மேலே ஒரு லைட் ஒன்று போட சொன்னவே. மேலே போட போகிறீங்களோ? மேலே லைட் போடணும். அப்போ நான் மேலே லைன் எடுத்து நீ போட போகிறேன். மேலே லைன் எடுத்து போட போகிறீங்க. அப்படியே அங்கே உள்ளுக்கு கபர்ட்டுகள் மடித்த வழி இருக்குது. வாங்க காட்டு. கபர்ட்டில் அடிச்சிருக்கீங்களோ? இதான் முதல் அவைகளுக்கு லெவல் சீட் அடித்து பல்புகள் போட்டு கொடுத்துறாங்க. முதல் ஃபேன் வந்து பழசை இருந்தால் பழசை போட சொன்னாவே அதனால் பழசு போட்டது. இது வந்து நாங்கள் அவையில் 2 மீட்டர் அளவு கூடியவடியாக வந்து கூடாக சம்பிரதாயத்தின்படி எங்கள் இந்து முறைப்படி கூடாகண்டபடியாக பின்னுக்கு வந்து நாங்கள் அவன் அளவுக்கு நாங்கள் ரூமை வந்து குறைச்சிருக்கோம். பின்னுக்கு லாடி சீட் போட்டு சிவர் மாதிரி இது வந்து எத்தனை அடி ரூமா இருந்து இப்போ நீங்கள் எத்தனை ரூமா 12 அடி ரூம் இருந்தது. கிச்சன் வந்து 12 அடிக்கு 16 அடிக்கு சாமியாரை வந்து 12 அடிக்கு 16 அடி இருந்தது. இது வந்து 12க்கு 12 இருக்கிறபடியா அதோட கூடாதாமன் அந்த அளவுக்கு வரக்கூடாதாமன்ட்டு ஒரு அடி குறைக்க சொன்னபடியா 11 அடிக்கு நாங்கள் இப்போ வந்து இதை பிரிச்சிருக்கிறோம். இதுல இருந்து சரியா இதுக்கு இது வந்து பின்னுக்கு வந்து ஒரு அடி வந்து எடுத்துருக்கீங்க. பின்னுக்கு வந்து ஒரு அடி தள்ளி இங்க முன்னுக்கா பூட்டி இருக்கிறோம். உடச்சு கட்ட போனா கனகாசு இதனுடைய காசுல இப்போ நீங்க இது ஃபியூச்சர்ல ஏதாவது சரி ரூமையே ஃபுல்லாக மாற்ற போறீங்களா, ஏதாவது இடிச்சு கட்ட போறீங்களா, இதை வந்து ஈஸியாக கலட்டி வேறு ஏதாவது பிரயோசனப்படுத்திக் கொள்ளலாம்டாக்காண்டி ஃபிட்டிங் வச்சுருக்கோம். சிவர் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியாவில் வந்து இதுக்கு உடுப்புகள் அதுகள் கபர்ட்டுகள் உடுப்புகள் சாமான்கள் வைக்கிறதுக்கு தேவையானபடியாக அடித்து கொடுத்துருக்கு. அப்போ பட்ஜெட் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொன்னபடியாக கதவை போடாமல் அடிச்சு கொடுத்துனாங்க. அதை இப்போ வந்து வேலையை பார்த்துட்டு கபர்ட் தம்பி உடுப்பு வச்சா கதவை போடணும்ன்றதுக்காண்டி நாங்கள் வந்து கதவை போடுறதுக்கு அளந்துருக்கிறோம். நாளைக்கு பின்னேறம் கொண்டு வந்து மூட்டுவோம். இன்றைக்கு சீட் முடிச்சுட்டு நாளைக்கு கதவை கொண்டு வந்து பூட்ட போகிறோம். நாளைக்கு கதவை பூட்ட போறீங்க? காட்ட போகிறோம். இது வந்து ஒரு அலைமாரி மாதிரி இருக்கும். அலைமாரி மாதிரி வரும். அங்கால 2 கதவு, இஞ்சால 2 கதவு, இஞ்சால 2 கதவு, மொத்தம் 6 கதவு வரும். 6 கதவுக்கும் 3 பூட்டு போட்டு 3 கதவுக்கும் திராங்க போட்டு மற்ற 3க்கும் திறப்பு போட்டு கைப்பிடி போட்டு கொடுப்போம்.
எடுத்த அப்புறம் அது உங்களுக்கு போட்டு பின்பறும். இப்போ இதுக்கு கதவு கூட இந்த இது எத்தனை அடி? இது வந்து 11 அடி. ம் 11 அடிக்கு சாரி 12 அடி. 12 அடிக்கு உயரம் வந்து 6 அடி கபட்டு அடிக்கிறேன்டா. உங்கள் கதவை போட்டுக்குள்ளே அடிக்கிறேன்டா 1,85,000 வரும். கதவை போட்டு அடிக்கிறேன்டா வேலுக்கு வந்து குவாலிட்டி அடிக்கிறபடியா அந்த காசு வரும். வேலுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக அடிக்கணும்னா கிளாடு சீல் அடிக்கணும். மற்றபடி கிளாஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறோம் நாங்கள். இது வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கணும்னாக்கான வச்சு கொஞ்சம் சீப்பாக எதிர்பார்த்துக்காது. அப்போ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன அடிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து சீப்பாக செய்யணும்னு நினைச்சபடியாக அவன் வந்து சீப்பாக செய்து கொடுத்துருக்கேன். இப்போத்தே இலங்கையில் இருக்கிற விலைவாசிக்கு இது வந்து ஒரு குறைந்த விலை தான். இப்போ நீங்களும் வேற வந்து இதை இப்படிப்பட்ட வேலையில் வந்து செய்யணும்னு சொன்னால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த நம்பரை வந்து இவர நம்பரை வந்து நான் பின் பண்ணி விடுறேன். நீங்கள் வந்து இவரை வந்து நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம். பாருங்க மேலையெல்லாம் வந்து அப்படி வந்து பல்பு போட்டிருக்காங்க, பார்க்க ஒரு அழகாக இருக்குது. பாருங்க லெவல் சீட் இது வந்து போட்டால் அப்புறம் போட முன்னுக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து போட்டால் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பேன் எல்லாம் விடுறதுக்கு வந்து ஒரு சின்ன ரோட்டை வந்து விட்டுருக்கணும். அதில் இப்படி வந்து நீட்டாக எல்லாம் பட்டி விட்டுருக்கணும். இப்போ சில பேர் சொன்னால் சும்மா எல்லாம் வேணும் அண்டு பட்டி விட்டுருக்கணும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அதே மாதிரி பில்லர் அடிச்சு தான் கொடுத்துருக்கணும். இந்தியாலையும் பாருங்க அப்படி இது வந்து வெள்ள வால்ப்பு போட்டுக்கிடாக்கு. வாங்க தொடர்ந்து மற்ற ரயிலையும் போய் பார்ப்போம். இப்போ இது வந்து மற்ற சாமியார் என்ன இதுதானே சாமியார் இதுதான் முதல் அடிச்சு கொடுத்தனாங்க. இதை பார்த்து பிடிச்சா பிறகுதான் மற்ற ரூம் எடுக்கங்களுக்கு அந்த ஓர்டர் வந்தது. அப்படியே இது ஒரு சாமி தட்டை உண்டு. முதல் மேசன் வந்து பிள்ளையாக கட்டினால இடிச்சினவ இவ்வளோ இடிச்சவ இடிச்சு போட்டு அலுமினியத்தில் கட்டுவ தட்டு. இதை வந்து அலுமினியத்தில் செய்து கொடுத்துருக்குறோம். வரும் தட்டு மட்டும் கீழே வந்து அரைக்கி போகக்கூடிய மாதிரி ஷோகேஸ் ஒன்று செய்து வச்சுருந்தாவே. அப்போ அதையும் நாங்கள் செய்திருக்கோம். அது வீட்டை விடாக்கு நாளைக்கு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஃபிட் பண்ண போறீங்க. இப்போ இது வந்து நல்லா பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. நல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து என்ன பல்பு கூட போட்டு கிடக்கும். இது வந்து சாமி படம் கொழுவுறதுக்கு இது வந்து சாமி படம் கொழுவுறதுக்கு ஓட்டை வரும் வந்து இப்போ சொன்னால் இதில் ஓட்டையிலும் வந்து ஃப்ரீயாக வந்து போட்டு தருவோம். இப்போ வெளிநாடா கேட்க வந்து இப்படிப்பட்ட இதில் வந்து கேட்டிங்கன்னா சொன்னால் அது எல்லாம் ஃப்ரீ. அதுக்கெல்லாம் பே பண்ணதில்லை. இப்படி வெல்ப் எல்லாம் வேறாம் வந்து புதுசாக வந்து போட்டு கொடுக்குது. முதல் வந்து ஒன்லி சிங்கிள் வெல்ப், அதாவது வந்து இதில் ஒரு வெல்ப் மட்டும்தான் கிடந்தது. இப்போ வந்து ஒரு வெல்ப் 2 வெல்ப் அவள் தான் வெல்ப் எல்லாம் வேண்டி கொடுத்தது. இவர் வந்து பூட்டி கொடுத்த வயர் போட்டு பூட்டி கொடுத்த. நீங்களும் வந்து இப்படிப்பட்ட வேலையில் வந்து செய்யணும்னு சொன்னால் எல்லாம் வந்து ஃப்ரீயாக தான் இவர் வந்து செய்து கொடுத்தாரு. அந்த பல்புக்கு இப்போ ஒரு பல்ப் போட்டுறேன்னா இப்போ எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுக்கிற வெளியில் அது வயர் யூனிட் கணக்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் ஒரு பல்ப் எடுக்கிறது போடுறதுக்கு அப்படியே 500 ரூபா எடுப்பாங்க. 500 ரூபா எடுக்கணும் எடுத்து கொடுப்பாங்க. நான் அந்த சார்ஜ் எடுக்கிறதில்ல. சொல்லித்தான் முதல்ல வேலை எடுக்கும் போதே சொல்லித்தான் நீங்கள் பல்புகள் போடுறேன்டாலும் சரி போடாட்டியும் சரி நான் அதுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல. உங்களை விரும்பினா வேண்டி தந்தால் நான் கூட்டி தருவேன்னு சொல்கிறேன். விரும்பினா இப்போ வேண்டி தந்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து பல்ப் எல்லாம் வந்து கூட்டி தருவேன். இப்போ வாங்கோ தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து நாங்கள் பார்த்த முதல் கிச்சன். வேறங்க எல்லாம் அடிச்சா அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி கிச்சனை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து இரவு 7:30 போயிட்டு இன்றைக்கு ஃபுல்லாக வந்து வேலை முடிச்சாச்சு. ஒர்க் டன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே அந்த ரூம் லைட் போட்டுருக்கு. அதுக்கு தான் லைட் போட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கு லைட் போட்டு கொடுத்துருக்குறீங்க. பாருங்க இங்கே லைட் போட்டு லைட் போட்டு கொடுத்து கட்டாரில் இருந்த கொண்டு வந்தையாம். கட்டார்லேருந்து கொண்டு வந்த லைட்டாம் 2 லைட் போட்டு கொடுத்துக்கிறாரு. இவர்தான் வீட்டின் உரிமையாளர். இவர்தான் வீட்டின் உரிமையாளர். அவரை பற்றி எங்கள்கிட்ட கேட்குறேன்டா கேட்கலாம். அவரை பற்றி கேட்குறேன்னா கேட்கலாம். இது வந்து சரசாலையில் ஒரு வீட்டிலாம் அடிச்சு கொடுத்துருக்குறோம். பாருங்க லெவல் சீட் அப்படி அடிச்சு கிடக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். நீட்டாக அடிச்சு கொடுத்துக்கிடாக்கு. பாருங்கோ 2 லைட்டும் போட்டு கொடுத்துக்கிடாக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து முதல் லெவல் சீட் கொடுக்க முன்னுக்கு பார்த்தனீங்க. இப்போ லெவல் சீட் கொடுவினா அப்புறம் அப்படி இருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் வெல்ப் இருந்தது. இப்போ அது வந்து டபுள் வெல்ப்பாக மாற்றி கிடாக்கு. இதுலேயே ஒன்று அதே சமயம் இந்தியாவில் ஒன்று டபுள் வெல்ப்பாக போட்டுக்கிடாக்கு. இப்போ வேறு என்னென்ன இதுக்கு வேலை செய்துருக்கிறீங்க? வேறு நாளைக்கு தான் என்ன வேலை அது? நாளைக்கு அந்த கபோர்டு கதவை போடணும். கதவு போடுறது. இப்போ நாளைக்கு வந்து அந்த கபோர்டுக்கு கதவு போடுற வேலை. ஆனால் இது தான் வந்து வேலை முடிச்சிருக்கிறோம். அதான் வந்து உங்களுக்கு காட்டினாங்க. இது போன்ற வேலைகள் இருந்தால் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிஃபோன் நம்பரை சொல்ல முடியுமா? டெலிஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து 75 73 93 422 75 73 93 422 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அழைப்பு விட்டா சரி. இது வந்து வாட்ஸ்அப் நம்பரா? இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் நார்மல் காலும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தினா வந்து இவரை வந்து தொடர்பு கொள்ளலாம். 8 பேர் வந்து ஜவுசன், இவர் வந்து மட்டி வில்லான் இருக்கிறார். முத்துமாரியம்மங்களில் இருக்கிறார். நீங்கள் வந்து இவரை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட வேலையில் வந்து நீங்கள் வந்து குறைந்த விலையில் மலிவான விலையில் வந்து செய்து கொள்ளலாம். இதோட இந்த காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால்
மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.